நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல சிபிஎஸ் எம்ப்ளாய்க்கு எப்படி டேட்டா கிளென்சிங் பண்ணுமோ அதே போல என்எம்பி எம்ப்ளாய்க்கும் ஐசிடிஎஸ் எம்ப்ளாய்க்கும் நம்ம டேட்டா கிளென்சிங் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த யூஆர்எல்ல தான் நம்ம லாகின் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதனோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோட டிடிஓ கோடு, அதாவது 8 டிஜிட் நம்பர் வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோட டிடிஓ கோடு. அந்த நியூ டிடிஓ கோடு தான் நம்ம யூசர் நேமா கொடுக்க போறோம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நியூ டிடிஓ கோட் _123. ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. இதை கொடுத்தா நம்ம லாகின் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் யூஆர்எல் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இதை கிளிக் பண்றேன். ஸோ யூஆர்எல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் யூஆர்எல். இதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸோட நியூ டிடிஓ கோடு, பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டிடிஓ கோட் _123. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஆஃபீஸோட டிடிஓ ஐடியில் லாகின் பண்ண போகிறேன். ஸோ நான் ஐடி கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், லாகின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கிற என்எம்பி எம்ப்ளாயோட டீட்டெயிலாம் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே 1 by 1 பார்க்கணும். பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆஃபீஸில் 94 எம்ப்ளாய்க்கு நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேட்டா கிளென்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறது இல்லை. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நாட் மேட்ச்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல 21/5/1965 இருக்கு. ஆனால் ஜிடிசியில் என்ன இருக்கு அப்படின்னா 21/5/1956. ஓகேங்களா? அப்போ டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம எங்க கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ல அப்டேட் ப்ரொஃபைல்ல போயிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும். ஓகேங்களா? ஸோ மாத்திட்டு அங்கே டிடிஓ லெவலில் அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு இங்க கம்ப்ளீட்னு கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா இங்க வந்து எந்தெந்த எம்ப்ளாய்க்கெல்லாம் எனக்கு வந்து மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த எம்ப்ளாய்க்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல போய் நம்ம ரெக்கார்டை அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல அப்டேட் பண்ணாதான் அது வந்து ரெக்கார்டு அப்டேட் ஆகும். ஸோ ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல நம்ம டேட்டாவை கரெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து கம்ப்ளீட் அப்படின்னு கிளிக் பண்ணனா இது கம்ப்ளீட் ஆயிடும். சப்போஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கரெக்டட் இன் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ், ஸோ இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். டேட்டா வந்து எனக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல தப்பா இருக்கு அப்படின்னா ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல ஃபர்ஸ்ட் நான் அப்டேட் பண்ணிடணும். ஸோ எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ல போயிட்டு நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னா நேமை வந்து கரெக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச்னா டேட் ஆஃப் பர்த்தை நம்ம சரி பண்ணிடணும். அது ரெண்டும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கம்ப்ளீட் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு என்னோட ரெக்கார்டு வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல கரெக்டா இருக்கு, எனக்கு பேர் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல கரெக்டா இருக்கு, ஆல்ரெடி கரெக்டட்னு போட்டணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயம் தான் பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.